வரதான் செய்யும். ஆமா, ஆனா சந்தேகப்பட்டால் பார்வதியானவள் சாட்சாயி பார்வதியானவள் யாரை அழைக்கின்றார்? விஸ்வகர்மாவை தான் வரவழைத்தார். தெரியும். ஆமா, ஆசாரியர் 5 பேர் இருந்தாலும் யாராரு எந்த தொழில் செய்யணும் அந்த தொழில் தான் செய்ய முடியும். ஆமா, இது தச்சி ஆசாரிமா. சிவபெருமானே 5 பேர் இருக்காங்க. அப்படியா? அவன் தன்ன வேலை பார்க்க ஒரு ஆசாரி. ஆமா, கல் வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆசாரி. சரி, கொள்ளு பட்டு வச்சிருக்க ஒரு ஆசாரி. இப்படி பித்தாள பொருள்லாம் வாங்க, மணி வார்க்கிறது, உடுக்கு வார்க்கிறது, அது ஒரு ஆளு. கட்சி வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்காருல. சரி, அவர் தான் நம்ம கூப்பிடணும். அப்படியா? உடுக்கார கூப்பிட்டு உடுக்குதான் வார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்படியா? ஆனா விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரியர் வளைத்தார். விஸ்வகர்மா என்று சொல்லக்கூடிய ஆசாரியர் வளைத்து காஞ்சிபுரம் கட்டை வெட்டி நான் வெட்டி சிவில் கடைந்தெடுத்தார். கட்டை இன்னொன்று கடைந்தெடுத்தார். திருக்காணி மூட்டு விட்டால் திருக்காணி மூட்டி விட்டால் சாட்சாயி பாரதியாக இதை கொடுத்தார். பாரதியிடத்திலே கொடுக்கு ஐயா பூட்டு இருக்க. ஆமா, அது சாவி இருக்கணும்ல. ஏமா திண்டுக்கல் கூட்டுதான் விளையாட கொடுத்துருவான்னு கவலைக்காரரு. அதான் திருக்காணி பூட்டு நம்பர் பூட்டு. ஆமா, அந்த பூட்டி யாரும் திறக்க முடியாது. அப்படியா? ஆமா. ஆனாலும் இந்த சிவனை எடுத்து வாங்கிக் கொண்டு அதுல ஒரு யானை பிடிச்சு அடைக்கவா, இல்ல ஒரு ஒட்டகத்தை பிடிச்சு அடைக்கவா, ஒரு பூனை பிடிச்சு அடைக்கவா, இல்ல நம்ம உடுக்காரு காலக்காரன் பிடிச்சு அடைக்கவா. ஐயோ பாவம் பிள்ளை குட்டிக்காரங்க சிம்முதான் அடைக்க வேற எழுதிய போது கொள்ளவா போது உங்களை பிடிச்சு அடைச்சிருமா? ஆத்தாடி சிம்மு வெடிச்சிருமே. அப்பா நீங்க எதுவுமே அடப்பட மாட்டீங்க ஐயா. சிம்மு வெடிச்சு விடும். அப்படியா? எங்களை பிடிச்சு அடைக்கலாம் ஒரு கொப்பா பறக்கணும். அதானே. ஆனாலும் நேரத்திலே அப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் சார சாரையாக சித்திரம் கூறிக்கொண்டு போகின்றது. ஆமா, திருப்பி பார்த்தா அப்படி சார சாரையா சித்திரம் பண்ணலாம் ஒழுங்க விட்டு போகிறது. அதுல 2 எறும்பை பிடித்தார், சிவனுக்குள் அடைத்தார். பகவானை சோதிப்பதோ ஒரு ஆளுதான். அவரை சோதிக்க 2 எறும்பு தேவையா? அம்மா, ஆனா 2 எறும்பு பிடிச்சு அடைச்சானே ஒத்தையில சந்தேகம் இருக்கான். ஒத்தையில இருந்து ஒரு கதையை சாதிக்க முடியுமா? அது முடியாது. அதனால 2 நாளைக்கு ஒரு ஆள் பேச்சுவார்த்தைக்கு துணையா இருக்கும்ல. ஆமா, அதான் ஒத்தையில இருந்தா போர் அடிக்கும். அதனால 2 எறும்பை பிடித்து அடைத்தாலே பார்வதியா 2 ஆண் எறும்பா அல்லது 2 பெண் எறும்பா? உங்களுக்கும் சந்தேகம் வந்துட்டேன். ஐயா 2 ஆண் எறும்பு பிடிச்சு அடைச்சு வச்சுக்கோங்களேன். அடைஞ்சு வச்சா 8 நாளா பட்டியா கிடக்கும் போது அவனுக்கும் இருக்கு இவனுக்கும் இருக்கு. வீச இல்லாம இருக்குமா? அதனால வீசையே வைக்கிற முளைக்காக சரி பெட்டியில வச்சு வச்சிட மாட்டாங்க. ஒட்டி மாட்டான். ஆம்பளை நாய்க்கு என்னங்க ஒட்டு மீசையா ஒட்டிட மாட்டாங்க. ஒட்டு மீசை வைக்கிறதுக்கு வைக்காம இருக்காம. ஆமா ஆமா ஐயா. அதே நேரத்துல 2 பெண்ணாக்கு பிடிச்சு அடைச்சு வச்சுக்கோங்களேன். இவளுக்கும் கோவம் வந்துட்டு இவா குடிமை அவ கையில, அவ குடிமை இவா கையில. ஆமா, கொட்டை மணி சண்டை போட்டு சந்திச்சு போயிருவா. ஆமா, ஒரு ஆம்பளையாவது நீ சண்டை போட்டு நாளைக்கு டீ கல்ல வச்சு கூடிக்கிடுவாங்க. சரி, உங்க சண்டையெல்லாம் காலத்துக்கு தீரவே தீராதம்மா. ஆமா, தண்ணிக்கு போனாலும் சண்டை தான். ஆமா, கடைக்கு போனாலும் சண்டை தான். கடைக்கு போனாலும் சாலையா பேசுவா. ஆமா,
ஆனால் அதே நேரத்தில் பார்த்தால் நான் பார்த்தால் ஆண்ல ஒரு எறும்பும் வெள்ள ஒரு எறும்பும் பிடித்து அழைத்தான். இரண்டு ஜோடி எருமை பிடித்து யானைக்குள்ளே அடைத்தாள். அப்பதான் முடிக்கிட்டான் ரொம்ப கலையா இருக்கும் இல்ல. 8 நாள் இல்ல 8 மாதம் ஆனாலும் சரி ஆண்டவன் பகவானை எதிர்பார்த்து கொண்டிருக்க பசி என்பதே இருக்காருக்கு இருக்கும். ஆமா